அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை குபேர குருவார பிரதோஷம். வெறும் இந்த 4 எழுத்தை மட்டும் இரவு 12 மணிக்குள் எப்படியாவது சொல்லிவிடுங்கள். உங்கள் எப்பேற்பட்ட வேண்டுதலும் மின்னல் வேகத்தில் உடனே நிறைவேறும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு அன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு நாம ஜப முறை. திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. நேற்றைய தினம் இன்றைய குபேர பிரதோஷத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதிரடியான பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய சிவபெருமானின் திருநாமம் அது. இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அதை உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடியது. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட பிரதோஷ காலத்தில் இந்த திருநாமத்தை நாம் சில முறைகள் ஜபம் செய்தாலே போதும், கோடி மடங்கு பலன்கள் அதிகமாக நமக்கு கிடைக்கும். சோ இந்த அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால இன்றைய தினம் இந்த திருநாமத்தை சொல்ல முடியாதவங்க எந்த பிரதோஷம் அன்னைக்கு வேணாலும் இந்த நாம ஜபத்தை நம்ம செய்யலாம். நம்ம பார்க்க போகும் அந்த 4 எழுத்தை கொண்ட திருநாமம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் ஜபம் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஒரு சின்ன வேண்டுகோள், நம்ம வீடியோஸை நிறைய பேர் நீங்க பாக்குறீங்க, நிறைய பேர் நீங்க பாசிட்டிவா கமெண்ட்டும் பண்றீங்க. ஆனால் சில பேர் நீங்க லைக் பண்றதுக்கு மறக்கலாம். சோ நம்ம வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு நீங்க பாருங்க. அல்லது வீடியோவை பார்த்து முடிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பட்டன் கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸும் தாங்க எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். இன்னும் பவர்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங் மெத்தட்ஸ் அப்லோட் பண்றதுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும். மேலும் இன்னும் சில பேர்லாம் பார்த்தோம்னா ரெகுலரா நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனேயே லைக்ஸ் கொடுத்துருவாங்க. உங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இது ஒரு திருநாம ஜப முறையாக இருப்பதனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த நாம ஜபத்தை செய்யணும்னு கூட கிடையாதுங்க. அதே போல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் சரி, பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்லைங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. மேலும் நீங்க வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்து இந்த நாம ஜபத்தை செய்யலாம். பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டு நந்தி தேவருடைய 2 கொம்புகளுக்கு இடையே நடனமாடிய நேரம் தாங்க இந்த பிரதோஷ காலம். இந்த பிரதோஷ நேரத்தில் பிரம்மா, விஷ்ணு, முப்பெரும் தேவியர்கள், முக்கோடி தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், மகான்கள்னு இவர்கள் அனைவருமே சிவபெருமான் அருகில் இருப்பதாக ஐதீகம். அதனால தாங்க இந்த பிரதோஷ விரதத்திற்கு அத்தனை மகிமைகள் உண்டு. மேலும் பிரதோஷம் அன்னைக்கு வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு போய் சிவலிங்கத்தை நாம் தரிசனம் செய்தாலே போதும், நம்முடைய கர்ம வினைகள் பெருமளவு குறைந்துவிடும். அனைத்து தெய்வங்களினுடைய ஆசீர்வாதமும் பூரணமாக நமக்கு கிடைக்கும். சோ வீட்டு பக்கத்துல சிவன் கோவில் இருக்கிறவங்க அல்லது கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் சிவன் கோவிலுக்கு போக முடியும்னு இருக்கிறவங்க கட்டாயமாக பிரதோஷம் அன்னைக்கு சிவலிங்க தரிசனத்தை நீங்க செஞ்சுட்டு வாங்க. இந்த பிரதோஷ நேரம்னு நம்ம சொல்லக்கூடியது மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும் நேரம். எந்த நாள் எந்த கிழமை பிரதோஷம் வந்தாலுமே இதுதாங்க பொதுவான பிரதோஷ நேரம். இந்த பிரதோஷ நேரத்துல தாங்க சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடைபெறும். சோ அபிஷேகத்திற்காக உங்களால எத்தனை பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ தாராளமாக நீங்க வாங்கி கொடுங்க. சிவபெருமான் அபிஷேக பிரியர், விஷ்ணு அலங்கார பிரியர். சோ அபிஷேகத்திற்காக சிவபெருமானுக்கு அதிலும் இந்த பிரதோஷ நேரத்தில் நாம்
நாம் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருட்களுக்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபம் 4 வார்த்தைகள் கூட கிடையாதுங்க, 4 எழுத்துக்கள் மட்டும்தான். சோ எல்லாராலையுமே சுலபமாக சொல்ல முடியும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜப முறை இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். பணம் தொடர்பான பிரச்சனைகள்னு மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, இன்றைய ஒரு நாள் இந்த திருநாம ஜபத்தை செஞ்சு பாருங்க, கண்கூடாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மெத்தடை இன்றைய தினம் நீங்க பயன்படுத்துங்க. இது போல ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் ஒவ்வொரு கோரிக்கைக்காக இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யலாம். வளர்ப்பிறை தேய்ப்பிறைன்னு எல்லா பிரதோஷங்களுக்குமே இந்த நாம ஜபத்தை நம்ம பயன்படுத்தலாம். சரிங்க, இப்ப நீங்க எந்த டைரக்ஷனை வேணாலும் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துக்கலாம், எந்த திசையை வேணாலும் நோக்கி நீங்க உட்காரலாம். தரையில உட்கார்றவங்க மட்டும் வெறும் தரையில உட்கார வேண்டாம், ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை கூட நீங்க போட்டுட்டு அதற்கு மேல உட்காரலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம், தவறு கிடையாதுங்க. நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு மனமுருகி சிவபெருமான் கிட்ட நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. நேற்றைய தினம் நம்ம அப்லோட் பண்ணியிருந்த அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தையும் நீங்க சேர்க்கலாம். அடுத்ததாக இந்த நாம ஜபத்தை செய்வதற்கு மிகவுமே உகந்த நேரம் என்னன்னு பார்த்தோம்னா, இன்றைய தினம் நவம்பர் 28 வியாழக்கிழமை மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும் நேரம். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க மாலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க ஜபம் செய்யலாம். ஏன்னா இன்றைய இரவு முழுவதுமே நமக்கு திரையோதசி திதி நிறைவாக இருக்குங்க. திரையோதசி திதியை தான் நம்ம பிரதோஷமாக எடுத்துப்போம். சிவபெருமான் கிட்ட உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லி உடனே நிறைவேறணும்னு நல்லா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதற்கு பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த திருநாமத்தை குறைந்தபட்சம் 20 நிமிடங்கள், அதிகபட்சம் 1 மணி நேரம் வரைக்கும் கூட நீங்க சொல்லலாம். சொல்ல வேண்டிய திருப்பெயர் மவசிவ மவசிவ மவசிவ. அவ்வளவுதாங்க, மிகவும் எளிமையான திருநாமம். குறைந்தபட்சம் 20 நிமிடங்கள் சொன்னாலே முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். வாய்விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. ஸோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்ல வேண்டாம், பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் டைம் இருக்கிறவங்க நீங்க அரை மணி நேரம் அல்லது 40 நிமிடங்கள் 45 நிமிடங்கள் மேக்சிமம் நீங்க 1 மணி நேரம் வரைக்கும் கூட சொல்லலாம், அது உங்களுடைய விருப்பம். கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் சிவபெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நம்ம சொல்லணும். நாம ஜபத்தை முடிச்சிட்டு திரும்பவும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க, அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.